ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? சிவவாக்கியரை பத்தி தாங்க பார்க்க போறோம். சிவவாக்கியருடைய அவர் பாத்தீங்கன்னா அவருடைய குருநாதர் ஒரு கைப்பிடி மணல் அதுக்கப்புறம் தேய்ச்சுரக்காயும் கொடுத்துட்டு இதை யார் உனக்கு சாப்பாடாவும் குழம்பாவும் சுவையா சமைச்சு கொடுக்கறாங்களோ அவங்கள நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதர் சொல்றாரு. இதனுடைய முழு கதையை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம சிவவாக்கியர் கிட்டத்தட்ட ஒரு 550 பாடல்களை பாடியிருக்காரு. அது எல்லாமே இந்த காலகட்டத்துக்கும் ஒத்து போற மாதிரி பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவனை பாக்குறதுக்கு, கடவுளை பாக்குறதுக்கு நீ வேற யாரையும் தேடணும்னு அவசியம் கிடையாது, உன்னை நீ உனக்குள்ள தேடு அப்படின்றத வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. அதுக்கான விளக்கங்களை எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இது போல போடுற வீடியோக்கள் உங்களை சேர்ந்தடையும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை பார்த்துடலாம் வாங்க. ஒரு நாட்டுல அரசர் இருந்தாரு. அந்த அரசர் பாத்தீங்க அப்படின்னா அங்க வர எல்லா ஊர்ல இருந்து வர துறவிகளுக்காகட்டும், அங்க இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சாப்பாடு போடுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு. தெரியாதனமா அந்த சாம்பார்ல பள்ளி விழுந்துருது. பள்ளி விழுந்து 2 பேரும் சாப்பிட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சித்திரகுப்தன் கேக்குறாரு யமதர்ம ராஜாவை பார்த்துட்டு, இந்த பாவக்கணக்க நான் யார் பேர்ல எழுதட்டும்? சாம்பார்ல விழுந்துச்சு அந்த பள்ளி மேல எழுதட்டுமா, இல்ல சாப்பாடு போட்டாரே ராஜா அவர் மேல எழுதட்டுமா, இல்ல சாப்பிட்டாங்களே அவங்க மேல எழுதட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் கேட்டாங்க. அதுக்கு யமதர்மன் சொன்னாரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, அதுக்கான காலம் வரும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறமா இதே மாதிரி என்ன பண்ணாரு, ராஜா சோர்வடையாம கொஞ்சம் மனம் வருந்தி, நம்ம போட்ட சாப்பாடுல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மனம் வருந்தி அதை நிறுத்தாம அகைனும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாருக்குமே சாப்பாடு போட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு நாள் 2 துறவிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீதி வழியா போகும்போது திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்த 2 பேருக்கிட்ட கேக்குறாங்க, ஐயா இங்க சாப்பாடு எங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் திண்ணையில உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் அந்த துறவிகள் கேக்குறாங்க. அதுக்கு அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இங்க சாப்பாடு ராஜா போடுறாரு, ஆனா சாப்பிட்டு செத்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில இருக்கிற 2 பேரும் அந்த துறவிகள் கிட்ட சொல்றாங்க. அந்த துறவிகள் என்ன பண்றாங்க, பயந்துட்டு ஐயோ சாப்பிட்டா உயிர் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமையே போயிடுறாங்க. அப்ப சொல்றாரு சித்திரகுப்தன் கிட்ட யமதர்ம ராஜா, இந்த பாவ கணக்க நீ யார் மேல எழுதணும்னு கேட்டல்ல, சாம்பார்ல இருந்த பள்ளி மேலையா, இல்ல சாப்பாடு போட்ட ராசா மேலையா, இல்ல அப்படின்னா சாப்பிட்டாங்களே 2 பேர் அவங்க மேல எழுதணுமான்னு கேட்டியே, அவங்க பேரெல்லாம் எழுதாத, ஏன்னா சாப்பிட்டவங்க தெரியாம சாப்பிட்டாங்க, பள்ளியும் தெரியாம சாம்பார்ல விழுந்துருச்சு. ராஜா தர்மம் பண்றவரு, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தெரியாம தான் தர்மம் பண்ணாரு, ஆனா அது விழுந்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சும்மாவே உக்காந்துன்னு 2 பேரும் அவங்க 2 பேர் பசியோட வந்தவங்கள சாப்பிடாம போனாங்கல்ல, அவங்க மேல அந்த 2 பேர் பேர்ல பாவ கணக்கை எழுது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கதையின் மூலமா என்ன தெரியுது தெரியுங்களா, நம்ம வேலையை நம்ம செஞ்சாவே போதும், மத்தவங்க வீட்டுல என்ன பண்றாங்க இது என்ன செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம குறை சொல்லிட்டு இல்லாம மத்தவங்களுடைய பாவக்கணக்கும் என்ன ஆகும், நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்சாவே போதும். நம்ம என்ன சொல்றது, மத்தவங்களை என்ன சொல்றது, நல்லது செய்யலினாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாம இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க இது. சிவவாக்கியரை பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிவவாக்கியர் பாத்தீங்க அப்படின்னா சிவவாக்கியர் அப்படின்ற பேர் இவருக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் சிவவாக்கியர் பிறந்த விடனே பாத்தீங்கன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாராம், அந்த வார்த்தை சொன்னதுனால அவருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுங்களாம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 550 பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் 50 பாடல்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த செயலின் முடிவுல சிவாய சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருந்ததுனால சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் பெயர் அவருக்கு சொல்றாரு. இவரோட ராசி சிம்ம ராசி. இவர் என்ன குலத்துல பிறந்தாங்க அப்படின்னா சிலைகள் செய்வாங்க இல்லைங்களா, அந்த சிலைகள் செஞ்சு கருவறையில வைப்பாங்கல்ல அந்த குலத்துல பிறந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா சிலைகளை செஞ்சு ஒவ்வொரு கருவறையிலும் செஞ்சு ஒவ்வொரு ஊரா போய் இந்த மாதிரி செய்யற வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கும் ஒவ்வொரு கோயிலா போயிட்டு சாமியை வழிபட்டு இதுன்றது ஒரு வேலையா வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம ஈர்ப்பு வந்துடுச்சு, சிவனடிய நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு சரியான ஒரு
குருநாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய அறிவு அப்படின்றது நிறையவே இருந்தது. 550 பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு ஊராவும் கடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போகும்போது வந்து ஒரு நாள் வந்து காசி மாநகரத்தை அடையிறாரு. காசி மாநகரத்தை அடையும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்ன பண்ணிட்டு இருக்காரு, செருப்பை தச்சிட்டு இருக்காரு. இவரு சிவவாக்கியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கமா ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு சிவபெருமான போய் தரிசிச்சுட்டு ஒரு சுத்திட்டு வந்து பாக்குறாரு. அங்க செருப்பு தச்சிட்டு இருக்காரு. இவரும் நின்னுட்டு இருக்காரு. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது பல நாளா அவரை பார்த்துட்டே இருக்காரு. பல நாளாயும் அவரு சாப்பாடே சாப்பிடலையாங்க. அவருக்கு கிடைச்ச தானமா கிடைக்கிற அந்த சாப்பாடை கூட மத்தவங்களுக்கு தான் கொடுத்துட்டே இருக்காராம். சிவவாக்கியருக்கு ஒரு சந்தேகம், என்னடா சாப்பிடாம இவ்வளவு நாள் இருக்க முடியுமா, இந்த மாதிரியும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்னைக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிய கிட்ட நம்ம போய் கேட்டுடலாம் நேரடியா போய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி அந்த செருப்பு தைக்கும் சங்கிலி சித்தர், அவர் பேர் வந்து, அவரும் வந்து என்ன பண்றாரு, எனக்கு ஒரு சரியான சீடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேடிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் அந்த தருவாயில சிவவாக்கியர் கேட்கிறாரு சங்கிலி சித்தரை பார்த்து, என்னய்யா நீங்க இவ்வளவு நாள் நான் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டதாவே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாப்பாடே இல்லாம நம்மளால இருக்க முடியுமான்னா கண்டிப்பா இருக்க முடியும். காற்று மட்டுமே சுவாசிச்சு உயிர் வாழ முடியும். அது 5 பூதங்கள்ல ஏதோ ஒரு பூதத்தை நம் தன்வசப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து பிரணயம் அப்படின்ற இந்த காற்று இருக்கு இல்லைங்களா, இந்த காற்றை வந்து தன்வசப்படுத்திக்கிறதுல ரொம்ப என்ன சொல்றது கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் சங்கிலி சித்தரு. நீங்க இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா காசில எல்லாம் பார்க்கலாம். காசில நிறைய நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த முள்ளு மேலேயே படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த சித்தர்கள், அகோரிகள் இவங்க எல்லாம் வந்து, இன்னும் ஒரு சிலர் எல்லாம் அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த நெருப்பு மேலேயே போய் படுத்துப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படின்னா அவங்க பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. பிராக்டிஸ் எடுத்து ஏதோ ஒரு பஞ்சபூதத்தை தன்வசமா படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி சங்கிலி சித்தர் வந்து பாத்தீங்கன்னா காற்றை வந்து தன்வசப்படுத்திக்கிறதுல ரொம்ப வல்லமை பெற்றவர். இந்த மாதிரி நான் காற்றை மட்டுமே சுவாசிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு சிவவாக்கியரு. அதுக்கப்புறம் ஐயா என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சீடனா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் கேட்கிறாரு. அப்படியா, என்னுடைய சீடன் ஆகணும்னா ஒரு சில பரீட்சை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி சித்தரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம ஆனா சிவவாக்கியரை பார்க்கும் போதே சங்கிலி சித்தர் ஸ்கேன் பண்ணிட்டாரு. இவன் நல்ல அறிவோட எல்லாமே இருக்கான், இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில கத்து கொடுத்தாவே போதும், இவன் தேர்ச்சி அடைஞ்சிருவான், சிவபெருமான அடையறதுக்கு தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த மாதிரி போகுது. சேர்ந்துட்டாங்க. மறுநாள் வந்து சரி இவனை ஒரு சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி சித்தர் என்ன சொல்றாரு, அந்த செருப்பெல்லாம் தச்சது காசு இருக்கும் இல்லைங்களா, இந்த காசை எடுத்துட்டு போய் சிவவாக்கியர் கிட்ட கொடுத்துட்டு எங்க தங்கச்சி கங்கா நதி கிட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சிவவாக்கியர் கிட்ட சொல்றாரு. இவருமே ஒரு வார்த்தை கூட மறு பேச்சு பேசலங்க. இப்ப நம்மளா இருந்தா, நீ எல்லாம் லூசாடா, எப்படிடா உங்களுக்கு நதியில போடுற காசு வந்து எப்படிடா உனக்கு இதான முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எப்படிடா வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு. ஆனா சிவவாக்கியர் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அப்படிங்களா, சரி குருவே கொடுங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆற்றங்கரையில கங்கா நதி கிட்ட இந்தாங்க உங்க அண்ணன் இந்த மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆற்றிலிருந்து ஒரு கரமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளையலிட்ட கையோட மேல இதானது அந்த காசு வாங்கிட்டு திரும்ப உடனே போயிடுது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அதே கேஸ் கேக்குறாரு. இப்ப நீங்க காசு கொடுத்தல அத வந்து வாங்கிட்டு வா, அங்க ஒரு தோல் பை ஒண்ணு இருக்கு, அந்த செருப்பெல்லாம் தைப்பாங்கல்ல, அந்த தோல் பையில தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில போய் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு சங்கிலி சித்தர் சொல்றாரு. சங்கிலி சித்தர் சொன்ன உடனே அப்பயும் மறுபேச்சு கேட்கல. ஏண்டா நான் போட்டது ஆத்துல காசு, இப்ப நீ போய் இந்த பையில போய் எடுத்துட்டு வர சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கூட சொல்லலைங்க. சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் பையில போய் பார்த்த உடனே தண்ணியானது மிதந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு அந்த தோல் பையில இருந்து அதே கை வந்து பாத்தீங்கன்னா வளையலிட்ட கை என்ன பண்ணுது, காசை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இத கொடுத்த உடனே சிவவாக்கியர் என்ன பண்றாரு, எடுத்துட்டு போய் குரு கிட்ட கொடுக்குறாரு. குரு கிட்ட கொடுத்த உடனே
ஓகே நீ எல்லாத்துலயுமே நீ தேர்ச்சி அடைஞ்சிட்ட, ஆனா நீ இல்லறம் வாழ்க்கையில ஈடுபடணும், அப்பதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி சித்தர் சொல்றாரு. சங்கிலி சித்தர் எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னா, இந்த வளையலிட்ட கரமானது மேல வந்த உடனே சிவவாக்கியருடைய அந்த ஆண்மை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணம் சஞ்சலம் அடைஞ்சத சங்கிலி சித்தர் பாத்துறாரு. அதனாலதான் நீ இல்லற வாழ்க்கையில ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியருக்கு சொல்றாரு. அது மட்டும் சாதாரணமா சொல்லலைங்க, ஒரு கைப்பிடி மணலை எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேய் சுரக்காய் ஃபுல்லா ஒரு மாதிரி புண்ணு புண்ணா வந்துட்டு கசப்பா இருக்கும்ல அந்த சுரக்கா, அந்த சுரக்காவை கொடுத்து இதை யார் உனக்கு சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கதான் உன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றாரு. சரி, இவரும் சிவவாக்கியரும் மறு வார்த்தை பேசாம எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஊரூரா போறாரு. இவரோ ரொம்ப பிராமணத்தை இனத்தை சார்ந்தவரு, பாக்குறதுக்கு அவ்வளவு ஒயிட்டா அழகா அப்படி இருக்காராம். பாத்துக்கிறீங்க. பார்த்த உடனே பெண்கள் எல்லாம், பிராமண பெண்கள் எல்லாம் கூட அந்த சிறை செய்யறவர் இல்லைங்களா இவரு, ரொம்ப அழகா இருந்த உடனே பிராமண பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், இவரை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, இவர் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க, இந்த மணலையும் இந்த கைப்பிடி மணலையும் தேய்ச்சுரக்காயும் நீங்க சமைச்சு கொடுங்க, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் சொல்றாரு. எல்லா பெண்களும் இவன் லூசு போல இருக்கு, ஏன்னா யாருன்னா மணலை போய் சாப்பாடு செய்வாங்களா, இது புண்ணு புண்ணா இருக்கு, இந்த சுரக்காய போய் யாருன்னா சமைச்சு கொடுப்பாங்களா, இவன் லூசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் விலகி போறாங்க. எல்லா ஊரா இந்த மாதிரி போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் காட்டு வழியே கடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அங்க இருக்கிற குறவ இனத்த பெண்கள் வந்து எல்லாரும் அங்க ஒரு கும்பலா வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெண் வந்து இந்த மாதிரி எனக்கு தண்ணி வேணுங்க, கொஞ்சம் குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குறத்தி பெண் கிட்ட. அந்த பெண் ரொம்ப அழகா இருக்காளாங்க, அவ்வளோ சிகப்பு நிறம் வாய்ந்த அந்த பெண்ணு பாக்குறதுக்கே குறவரத்தி பெண் மாதிரியே இல்ல அப்படின்ற அளவுக்கு தோற்றமுடையவளா இருக்காங்களாம். அப்படி சொன்ன உடனே சரி போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே இவங்களும் குடிச்சிடுறாங்க. சிவவாக்கியருக்கும் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, இவதான் நம்ம இல்லறத்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. சரி, இவளும் வந்து பாத்தீங்கன்னா சிவவாக்கியர் சொன்னாரா, இந்த கைப்பிடி மணலவும் தேய்ச்சுரக்காயும் இதை சமைச்சு குடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் கேட்டிருக்காரு. குறவேனத்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசலையாங்க. மத்த பெண்கள் எல்லாம் சொன்ன இல்லைங்களா, இவன் லூசு போல இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லி புரளி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா குறவேனத்த பெண்ணு. கூடங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க சாப்பாட அந்த மணலை வந்து சாப்பாடா செஞ்சு கொடுத்துடுறாங்க. சுவையான அந்த தேய்ச்சுரக்காய வந்து சுவையான சாம்பாரா செஞ்சு கொடுத்துடுறாங்க. இந்த அந்த குறவேனத்தர் ஆட்கள் எல்லாம் வந்து மூங்கில் வெட்டும் தொழில வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆண்கள் எல்லாமே காட்டுக்கு போய் மூங்கில் வெட்டுறதுக்காக போயிடுறாங்க. பெண்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்க. சரி, ஈவினிங் ஆகட்டும், அவங்க எல்லாம் வரட்டும், ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சதே குறவேனத்த பெண்ணோ யாரோ, நம்மளுக்கு கிடைச்சதே எவ்வளவு பெரிய விஷயம், பாக்கியம் இல்லைங்களா, மணலையும் தேய்ச்சுரக்காயும் சமைச்சு கொடுக்கறதே. சரி, நம்ம இவளையே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி ஈவினிங் வரட்டும், வீட்டாட்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. ஈவினிங் ஆன உடனே வீட்டாட்களும் வராங்க. போய் பேசின உடனே அங்க இருக்கிற ஆட்களும், ஐயா நீங்க பாக்குறதுக்கு தெய்வீகமா இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க கேட்கறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனா எங்க இனத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்னா கல்யாணம் பண்ணி பொண்ணை வந்து என்ன பையன் வீட்டுக்கு அனுப்புவோம். ஆனா குறவ இனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு கூடவே வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடணும். இந்த ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் ஐயா எங்களுக்கு, இதுக்கு நீங்க சம்மதிச்சிட்டீங்கன்னா தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஐயோ நம்மளுக்கு கிடைச்சதே இது எவ்வளவு பெரிய அபரோதம், இதுதான் நம்ம தலைவிதியில எழுதியிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு சிவவாக்கியரும் சரி ஒத்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாரு. இவரும் என்ன பண்றாரு, மூங்கில் வெட்ட போறாரு. மூங்கில் வெட்ட போகும்போது இந்த மாதிரி 4 பேரும் கூடவே இருக்காங்க. 4 பேரும் கூடவே இருந்து இவரும் சேர்ந்து மூங்கில் வெட்டிட்டு கூட பின்னி விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் தொழில் செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு நாள் மூங்கில் வெட்டிட்டு இருக்காரு. மூங்கில் வெட்டும் போது
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளி பூதம், ஐயோ இது ஆட்கொள்ளி பூதம், அந்த தங்க துகள்கள் வந்து மூங்கிலுக்கு இடையில ஓல்ஸா இருக்கும். நீங்க அந்த மூங்கில் கம்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓல்ஸ்ல இருந்து அப்படியே தங்க துகள்கள் வந்து அப்படியே கொட்டுதுங்களாங்க. சிவவாக்கியர் பயந்துட்டு ஐயோ ஆட்கொள்ளி பூதம் வருது, ஆட்கொள்ளி பூதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வராரு. அங்க 4 பேரு சொன்ன இல்லைங்களா, அந்த 4 பேரு என்னையா என்ன ஆச்சு, என்ன சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இல்லையா அங்க வந்து ஆட்கொள்ளி பூதம் இருக்கு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க போயிட்டு அந்த 4 பேரும் பார்த்தோன்னே தங்க துகள்கள், அப்பா ஐயோ என்னடா இவ்வளவு தங்க துகள்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன லூசா, தங்கத்தை பார்த்து ஆட்கொள்ளி பூதம் சொல்றான். ஐயோ நீ சரி போ சாமி, நீ வீட்டுக்கு நாங்க பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க, சிவவாக்கியரை அனுப்பிடுறாங்க. 4 பேரும் வந்து சரி நம்ம இந்த தங்கத்தை எல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு மூட்டை கட்டி நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மூட்டையா கட்டி வச்சுக்கிறாங்க தங்கத்தை வந்து. இந்த மாதிரி தங்கத்தை 5-6 மூட்டையா கட்டி வச்சுக்கிற உடனே ஈவினிங் ஆயிடுதுங்க, இருட்டிடுது. பசி ஒரு பக்கம் தாங்க முடியல, 2 பேரா பிரிச்சுக்கிறாங்க. நான் இந்த தங்கம் 2 பேரை பாத்துக்கிறோம், ஏன்னா இந்த இரவு நேரத்துல நம்ம இந்த தங்கத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா கொள்ளையர்கள் நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தங்கத்தை நம்ம இங்க வச்சு பாதுகாத்துக்கலாம். 2 பேர் நீங்க இங்க இருங்க, ஊருக்கு போய் நாங்க 2 பேரும் சமைச்சு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி 2 பேரும் இங்க தங்கத்தை பாத்துட்டு இருக்காங்க. அங்க 2 பேர் ஊருக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஊருக்கு போனாங்க இல்லைங்களா, சமையல் செஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. வர்ற வழியில அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் இந்த தங்கத்தை எல்லாம் 4 பகுதியா பிரிக்கணும், 2 பகுதியா பிரிச்சுக்கலாம், அவங்களுக்கு எதுக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அவங்களுக்கு இந்த சாப்பாட்டுல விஷத்தை வச்சிடலாம், அவங்க செத்த உடனே 4 பங்கா பிரிக்கிற பங்க நம்ம 2 பகுதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சாப்பாட்டுல என்ன பண்றாங்க, விஷத்தை கலக்கிடுறாங்க. அங்க 2 பேர் தங்கத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் 4 பகுதியா பிரிக்கணும், நம்ம 2 பேர் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தூரத்துல ஒரு கிணறு இருக்கு, நம்ம சாப்பிடும் போது தண்ணி கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கிணத்துல தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சாப்பிடுறோம், எங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்ல, இந்தங்க இந்த மொந்த எடுத்துட்டு போய் தண்ணி அங்க தூரத்துல கிணறு இருக்கு, அந்த கிணறுல எடுத்துட்டு வாங்க. இவங்களும் சரி கடைசி இந்த ஒரு வேலை தானே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசுல நினைச்சிட்டு நடந்து போயிட்டு அந்த கிணறை எட்டி பார்க்கும்போதே 2 பேரும் தள்ளி விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் காலிங்களா. அதுக்கப்புறம் வந்து இவங்க சரி நம்ம எப்படியும் இந்த தங்கம் எல்லாம் நம்மளுக்கு தான், கொஞ்சம் சாப்பிட்டு அது பொறுமையா எடுத்துட்டு போலான்னு என்ன பண்றாங்க, இவங்களும் இந்த 2 பேரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே 4 பேரும் செத்துட்டாங்க. இது தெரியுதா உங்களுக்கு என்ன அப்படின்னு, பணம் அப்படின்றதே இந்த தங்கம் பணம் எதுவாக இருந்தாலும் ஆசையே தம்னை கொன்னுடும் அப்படின்றதுதாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்றதுக்கான தேவைப்படுற காசோ பணமோ எல்லாமே குறைவுதாங்க. அக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், அவன் வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி யோசித்து அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையே நம்ம அழிச்சிட்டு இருப்போம். ஏன்னா சந்தோஷம்ன்றது பணத்துல கிடையாது, நம்ம நினைக்கிற அந்த நினைப்புல தாங்க. இது தெரியுதா உங்களுக்கு. மறுநாள் வந்து என்ன பண்றாரு, சிவவாக்கியர் காட்டுக்கு வராரு. வந்து பார்த்த உடனே 4 பேரும் செத்து இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்பவே வேதனைப்படுறாரு. அதுதான்டா சொன்னேன், இது ஆட்கொள்ளி பூதமடா, தங்கம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளையே கொல்றதுக்கு தயங்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்ப செயின் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம், தெருவுல ஒரு நிம்மதியா நடக்க முடியுமா நம்மளால, யோசித்து பாருங்க. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 80,000 விக்குது ஒரு சவரனு. அழகா அசால்ட்டா இப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க திருடர்கள் எல்லாம். அததான் சொல்றாரு, உனக்கு வேணும்னா நீ பொறுமையா வீட்டுல போட்டுக்கோ, வெளியெல்லாம் போட்டு போகும்போது சேஃபா இருங்க அப்படின்றத சொல்றாரு. அது சொன்ன உடனே பாத்தீங்களா தங்கத்தினால 4 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு நாள் கொங்கண சித்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம் வழியா செய்துட்டு இருக்கா, என்ன சொல்றது, பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. சிவவாக்கியர் ஒரு நாள் மூங்கில் வெட்டிட்டு பாக்குறாரு. இங்க ஒரு சிவ ஒளி ஒண்ணு தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கணந்த சித்தர் அந்த காட்டு வழியாவே இறங்குறாரு. இறங்கின உடனே ஒவ்வொருத்தரும் ஒருவர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அறிமுகப்படுத்த நான் சிவவாக்கியருங்க, இல்ல நான் கொங்கண சித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது பண்றாங்க. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைட்ல போறதோ ட்ரெயின்ல போறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க அருணகிரிநாதரே வந்து பாத்தீங்கன்னா அரசருக்கு அந்த மலர் தாமரை மலர் வேணும் அப்படின்னு
திருவண்ணாமலையினுடைய உச்சியில தன் உடலை கழட்டி வச்சுட்டு தன்னுடைய ஆன்மாவை மற்றும் சொர்க்கலோகத்துக்கு போய் அந்த மலரை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற சதி பண்ணி அந்த உடலை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த உடலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் கிளியா இருந்து தன் கடைசி காலங்களை கழிச்சாரு. அந்த மாதிரிதான் கொங்கணந்த சித்தரும் தன் உடலை ஒரு இடத்துல சேஃபா விட்டுட்டு அந்த ஆன்மாவை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் முன்னெல்லாம் பிரயாணம் அப்படின்றது நிறையவே இருந்தது சித்தர்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இதன்றாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவனந்த சித்தர் என்ன பண்றாங்க, இந்த சிவவாக்கியரோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி வெளியே வராங்க. நான் இந்த மாதிரி சிவவாக்கியரோட ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாரு. சிவவாக்கியர் வீட பாக்குறாரு, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்குங்க. ஆனா சிவவாக்கியர் நினைச்சா ஒரு கணத்துலதான் மாத்த முடியும், அது அவருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் மனசு கேட்கல. உங்ககிட்ட வீட்டுல ஏதாவது இரும்பு துகள்கள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, துண்டு ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு தங்கமா மாற்றுறாரு. அந்த தங்கமா மாற்றின உடனே இதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொங்கண சித்தரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இந்த இரும்பு துகள்களை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சிவவாக்கியர் வராரு. சிவவாக்கியர் வந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் உங்க ஃப்ரெண்டு வந்தாரு, இந்த மாதிரி இது பண்ணாரு அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஏன் அப்படின்னா பௌர்ணமையாவே இருந்தாங்க. சிவவாக்கியர் அந்த இரும்பு துண்டை வந்து தங்கமா மாத்தினாங்கல்ல, இந்த தங்கத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா கொங்கணந்த சித்தர்கிட்டயும் நம்ம கேட்க முடியாது, மனைவியை கேட்டாலும் தவறா எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்றாரு, சரி யாருக்கிட்ட நம்ம இதுக்கு சொல்யூஷன் பண்றது, ஏன்னா ஒரு மனைவிய தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னு வைங்களேன், அது அவளுடைய புண்படுத்திடும் இல்லைங்களா. அது மாதிரிதான் யோசித்தாரு சிவவாக்கியரு. யோசித்த உடனே சரி இதை நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போய் பின்னாடி இருக்கிற ஒரு இதை எடுத்துட்டு வா, அந்த இரும்பு தூண் மாதிரி இருக்கிற அந்த இதை மலையை எடுத்துட்டு வா, குன்று ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த குன்றும் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, சிவவாக்கியரோட மனைவி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே இவரு எச்சில் துப்பிட்டு அந்த எச்சில் துப்பின உடனே அந்த குன்றானது என்ன பண்ணுது, ரொம்ப சூடாகி தங்கமா மாறுது. இத பார்த்த உடனே சிவவாக்கியர் தங்கமா இதுவும் மாறிடுச்சு, எனக்கும் அந்த வித்தை தெரியும், எது தெரியல அப்படின்னு நினைச்சுக்காத எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத நீ உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு நகை செஞ்சு போடணும்னா செஞ்சு போட்டுக்கோ, இல்ல உனக்கு வேற ஏதாவது தேவையா அப்படின்றத நீ பண்ணி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சிவவாக்கியரு. அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. சாமி நீங்களே சொல்லிட்டீங்க இது ஒரு ஆட்கொள்ளி பூதம் அப்படின்னு, நீங்க சொன்ன பிறகுமா எனக்கு அது மேல எல்லாம் ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுடைய குழப்பமானது தீர்ந்து போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை வந்து வெளியே போய் தேடுவோம். ஆனா கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்காரு. இந்த உடலானது வந்து பாத்தீங்கன்னா கோயில், சித்தர்கள் எல்லாமே இததான் சொல்றாங்க. கடவுளை தேடணும்னா நீ இங்க போ அங்க போ, எதுவுமே கிடையாது, உனக்குள்ள மட்டும்தான் உறைஞ்சிருக்காரு. அதுக்கு ஒரு பாட்டு தான் சொல்றேன் நானு, ஒரு 2 வரிகளை சொல்றேன். நட்ட கல்லும் பேசுவோம், சுட்ட சட்டியும் சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பூமி பூஜை போடுறோம். பூமி பூஜை போடும்போது என்ன பண்றோம், ஒரு 3 செங்கல்ல எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு என்ன பண்றோம், அவங்களையே கல்லே வந்து ஒரு சாமியா நம்ம வழிபடுறோம். இப்ப கடவுள் வந்து எங்க இருக்காரு, கோயில் எல்லாம் இருக்காரு அப்படின்னு நம்ம தேடுறோம். ஆனா கிடையாது தானே, நீ ஒரு கல்லையே வச்சு சாமி கும்பிடுற, சாமி கும்பிட்டு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு இதன்ற. அதே மாதிரி ஒரு சாப்பாடு செய்யறோம், அந்த சாப்பாடு செய்யற அந்த சட்டி இருக்குல்ல, ஒரு குழம்பு வைக்கிறோம்னு வைங்களேன், அந்த குழம்பு வைக்கிற அந்த சட்டி வந்து அது சுவை அறிய முடியுமா, அந்த சட்டி கிடையாது. மானிட பிறவிகளான நம்ம தான் அதனுடைய சுவையை அறியறோம். அது போலதாங்க இறைவனை நீங்க தேடணும் அப்படின்னா உனக்குள்ள இருக்காம். இந்த உடலானது ஒரு கோவில், உள்ளமானதுதான் சாமி கருவறை. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் தூய்மையா நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகள் இது போல இருந்தாவே போதும், இறைவனடி கண்டிப்பா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடலையும் இதுதான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் சிவபெருமான அடையறதுக்கான முக்தியை தேடிக்கோங்க, இப்பிறப்பை எடுத்து எடுத்து துன்பப்படுறதை விட பிறப்பற்ற நிலையை அடையுங்க அப்படின்னு தான் சொல்றாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.